இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க 3 மணிக்கு மேல. இப்போ 3 மணிக்கு வரைக்குமே 79.9% படிவங்கள எஸ்ஐஆர் படிவங்கள நாங்க வழங்கிட்டோம்னு சொல்லி ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு. அதனுடைய நம்பகத்தன்மையை படிப்படியாக இழந்து வருவது நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தோற்றுவிக்கும். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பிரச்சனையாக இதை பார்க்காமல் தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான முறையில் மனசாட்சியோடு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு. ஏனென்றால் இந்த அமைப்பை உருவாக்கியது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்கிற பெயரால் ஒரு முடிவை எடுத்து நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளாக வீடு வீடாக படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து 1 மாத காலத்திற்குள் பெற வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பணியை தொடங்கி இன்றோடு 9 நாட்கள் ஆகிறது. இந்த 9 நாட்களில் முழுமையான முறையில் வாக்காளர்களுக்கு அந்த படிவம் சென்றடையவில்லை. அந்த படிவம் பெரும் குழப்பத்திற்குரிய படிவமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், வாக்காளர்கள் சொல்லுகிறார்கள், அரசியல் கட்சிகள் சொல்லுகின்றன. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் கூட்டிய கூட்டத்திலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றன. ஆனால் இது எவைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு பிற்பகல் 3 மணி அளவில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் 79% படிவத்தை நாங்கள் விநியோகம் செய்து விட்டோம் என்று கூறியிருப்பது மிக மிக அப்பட்டமான பொய்யாகும். படிவங்கள் அதிகாரிகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கலாம், 100% கூட கொடுத்திருக்கலாம், அதை நான் மறுக்கல. அதிகாரிகளிடத்திலே படிவங்களை அவர்கள் வழங்கியிருக்கலாம், 100% கூட வழங்கியிருக்கலாம். ஆனால் அந்த படிவங்கள் மக்களுக்கு சென்றதா, அனைத்து வாக்காளர்களுக்கும் சென்று விட்டதா என்று சொன்னால் இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை. 10-20% கூட சென்றடையாத நிலையில் 79% படிவங்களை நாங்கள் வழங்கிவிட்டோம் என்று கூறுவது அப்பட்டமான பொய் என்பது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை பொய்யாகிவிட்டது என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு தவறான கருத்தை தெரிவித்திருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது, கடும் கண்டனத்திற்குரியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் போராட்டம் நடத்தினீங்க. அந்த போராட்டத்தோட எதிர்வழியா இதுவரைக்கும் தேர்தல் ஆணைய தரப்புலும் சரி, ஆளும் பாஜக தரப்புலும் எதுவித கருத்தும் வெளியே வரல. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் ஆணையம் மக்களுடைய எழுச்சியை, அந்த உணர்வை நேற்று கோடிக்கணக்கான மக்கள், அனைத்து மாவட்ட தலைநகரிலும் கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கண்டனத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. பிஜேபி என்ன சொல்றாங்க எனக்கு கவலை இல்லை. தேர்தல் ஆணையம் அது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய, சுயேட்சையாக செயல்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உள்ள அந்த அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை எந்த அளவுக்கு அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் மதிக்கிறார்கள் என்பதே கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் தமிழ்நாட்டில் நாங்கள் 79% படிவங்களை விநியோகம் செய்து விட்டோம் என்று கூறுவது இதைவிட அப்பட்டமான பொய் வேற எதுவும் இருக்க முடியாது. உங்களுடைய தகவல் ரொம்ப நன்றி தோழர். நன்றி. வணக்கம்.